Hi students, welcome to Cell Science Simplified. இன்னைக்கு வந்து நம்ம easy trick to find pH and pOH of any acid or base solution தான் பார்க்க போறோம். So இது first problem. H plus ion value கொடுத்திருக்காங்க. அதாவது 2 into 10 to the power of minus 5m கொடுத்திருக்காங்க. So இந்த கான்சன்ட்ரேஷனுக்கு நம்ம வந்து pH எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போறோம். So pH கண்டுபிடிக்கும் போது நம்ம வந்து ரிவர்ஸ்ல ஃபர்ஸ்ட் எழுதணும். முதல்ல பவர் எடுத்து எழுதணும் 5. அதுக்கப்புறம் இந்த மைனஸ் இருக்குல்லையா அதை எடுத்து எழுதணும். அதுக்கப்புறம் இந்த 10 எடுத்து எழுதணும். ஸோ 10க்கு பதில் நம்ம லாக்னு எழுதுறோம். ஸோ அதுக்கு முன்னாடி 2 இருக்கு, அதை பக்கத்துல எடுத்து எழுதிக்கணும். அவ்வளோதாங்க. ஸோ நார்மல் மெத்தட்ல நீங்க போட்டீங்கன்னா ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ இந்த மெத்தட்ல நீங்க ஈஸியா வந்து pH வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போ 5 மைனஸ் லாக் 2 உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். லாக் 2 ஈக்குவல் டு 0.3. ஸோ இப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்றோம். 5 மைனஸ் 0.3. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4.7. ஸோ pHோட வேல்யூ வந்து எவ்வளோன்னா 4.7. நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். H பிளஸ் அயன் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தான் 10 பவர் மைனஸ் 4m கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரியே நம்ம ரிவர்ஸ்ல எழுதிக்கிறோம். அதாவது pH ஈக்குவல் டு 4 பவர் என்ன இருக்கு இல்லையா, அந்த பவர் எடுத்து முதல்ல எழுதுறோம் 4. அதுக்கப்புறம் இந்த மைனஸ் எடுத்து எழுதுறோம் மைனஸ். இந்த 10க்கு வந்து நம்ம லாக்னு எழுதுறோம். ஸோ முன்னாடி எந்த நம்பரும் இல்லை, அதனால நம்ம 1 போட்டுக்கிறோம். ஸோ லாக் வந்து 1. ஸோ உங்களுக்கு வந்து ஏற்கனவே தெரியும் லாக் 1 ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். 4 மைனஸ் 0 ஆன்சர் பார்த்தீங்கன்னா 4. ஸோ pH ஈக்குவல் டு 4. ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாம். pOH. ஸோ OH கொடுத்துட்டாங்க நமக்கு 2 into 10 to the power of minus 5m. அதே மாதிரியே தான் முதல்ல pOH கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம pH கண்டுபிடிக்கணும். ஸோ pOH கண்டுபிடிக்கும் போது முதல்ல அதே மாதிரியே தான் ரிவர்ஸ்ல எழுதணும். முதல்ல பவர் எடுத்து எழுதணும். ஸோ 5 எழுதிக்கிறீங்க. அதுக்கப்புறம் இந்த மைனஸ் எடுத்து எழுதுங்க மைனஸ். அதுக்கப்புறம் 10க்கு வந்து நீங்க லாக்னு எழுதிக்கணும். அதே மாதிரி இந்த 2 எடுத்து போட்டுக்கணும். ஸோ 5 மைனஸ் லாக் 2. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் லாக் 2 ஈக்குவல் டு 0.3. ஸோ அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 5 மைனஸ் 0.3. ஸோ 5 மைனஸ் 0.3 பார்த்தீங்கன்னா 4.7. இது pOHோட வேல்யூ தான் 4.7. ஸோ நம்ம pH கண்டுபிடிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்னா, இதான் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் pH plus pOH equal to 14. நமக்கு வந்து pH வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ pH plus pOH வேல்யூ நம்ம எவ்வளோ கண்டுபிடிச்சிருக்கோம் 4.7 plus 14. இதை எழுதிட்டீங்களா? இப்போ pH கண்டுபிடிக்கணும்னா pH equal to 14 minus 4.7. ஸோ ஆன்சர் எவ்வளோன்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்யூ.